என் வீடு என்னை விட்டு போகக்கூடாது. என் கணவர் கட்டின வீடு என்னைக்கு என்னை விட்டு போகக்கூடாது. நான் செத்தாலும் அந்த வீட்டு வாசப்படியில பெரிய வீட்டுக்காரி ஆத்தேஞ்சாகணும். அந்த வீட்டு வாசல்ல போட்டுத்தேன் என்னைய தூக்கணும். அதுக்கான அருளை மட்டும் எனக்கு கொடு தாயி. அதுக்கான ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு கொடு. ஒத்த வரியில 25 லட்சத்தை என்னால் எப்படி தைய பெரட்ட முடியும்? அதுக்கு நான் எங்கே போவேன், என்ன செய்வேன்? எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. நான் உன்னைய நம்பித்தே வந்திருக்கேன். நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். என் வீட்டை நான் மீட்டு கொண்டுட்டு வரணும். அதுக்கு நீதாத்த அருள் புரியணும். நீ தான் அருள் புரியணும். பங்கசம்மா மனசு கஷ்டமா இருக்கு. சாமியை பார்க்கணும். நாங்க ஆளையே காணுமே. சரி வந்துட்டு போயிருப்பாங்களா இருக்கும். நம்ம நடையை சத்திட்டு கிளம்புவோம். நேரம் ஆயிடுச்சு. நகையை வேற எடுத்து வைக்கணுமே. ஐயோ கடவுளே, அம்பாளுக்கு போட்டிருந்த நகையை காணுமே. ஈஸ்வரா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்பாள் கழுத்துல நகையை பார்த்தனே. இப்ப காணோம்னா யார் எடுத்திருப்பா? பங்கஜம்மா, பங்கஜம்மா. ஒருவேளை கடைசியா சாமி கும்பிட்டுட்டு போன பங்கஜம்மா எடுத்திருப்பாங்களோ? ஜீவா வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவனை நீ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயமா. இங்க எங்க அம்மாவால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க எதை பெருசு பண்ணக்கூடாது. கொஞ்சம் எதையும் கண்டுக்காம இருந்துக்கோங்கம்மா. எல்லாம் நீங்க சொல்லணுமா அத்தை? நான் கிளம்பும் போதே ஜீவா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க போய் முதல்ல அவங்கள பாருங்க. என் தம்பியும் சரி எங்க அம்மாவும் சரி கண்டிப்பா உங்க மேல கோபத்துலதான் இருப்பாங்க. உன்னோட குணம் மனமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பத்தியா. நீ கொஞ்சம் எதையும் பெருசு பண்ணிக்காதடா. அத்தை, கையலோட அம்மா இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் நான் பெருசா எடுத்துப்பேனா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. இந்த மாதிரி நிலைமையில இருந்து தானே நானும் வந்தேன். கையலோட அம்மா நல்லபடியா மீண்டு குணமாகி வரணும். அது மட்டும்தான் அத்தை வேணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். சரிம்மா, நீ நின்று ஜீவாவை கூட்டிட்டு வா. கார் பார்க் பண்ண போயிருக்கான் அத்தை. நான் வந்தோன்னே வரேன், நீங்க போய் பாருங்க. சரிம்மா. அம்மா, என்ன அனாதையை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. அம்மா, கையில அத்தை, அத்தை அம்மா இருக்கிற நிலைமையை பாருங்க அத்தை. அத்தை, கையில அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? கையில டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? 24 மணி நேரம் கழிச்சுதான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ரொம்ப பயமா இருக்கு அத்தை. எங்க அம்மா எனக்கு வேணும் அத்தை. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது கையில. நீ தைரியமா இரு. நீ தைரியமா இருந்தா தானே அம்மா தைரியமா இருப்பாங்க. பயமா இருக்கு அத்தை. இல்லடா, அதெல்லாம் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீ கவலைப்படாம தைரியமா இரு. மேம், ஐசி வார்டுக்குள்ள கூட்டம் போடக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். ஏன் இத்தனை பேர் நிக்கிறீங்க? சிஸ்டர், இவங்க என் அத்தை தான். யாரா இருந்தாலும் ஐசி வார்டுக்குள்ள வரக்கூடாதுமா. தேவையில்லாம பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆவாங்க. டாக்டர் இப்பதானே சொல்லிட்டு போனாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சிஸ்டர், இவ என் தம்பி ஒய்ஃபு தான். நான் பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அன்பு புரியுதுமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பேஷண்ட்டை சுத்தி இப்படி வந்து எல்லாரும் அழுதுட்டு போனீங்கன்னா அவங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆகி பயமாக மாட்டாங்களா? எதுக்கு இப்படி சுத்தி நின்று அழுதுட்டு இருக்கீங்க? வந்து தைரியமா 4 வார்த்தை பேசுறதா இருந்தா கூட பரவாயில்ல. இப்படி உட்காந்து அழுதுட்டு போறதுக்கு எதுக்கு வரணும்? பேசாம வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் நாங்க வந்து சொல்லுவோம். சிஸ்டர், கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போறேனே. யாராவது ஒருத்தர் இருக்கிறதுனா இருங்க. அதுக்கு மேல எல்லாம் யாரும் இங்க நிக்க கூடாது. இவ்வளவு நேரம் உங்க பாட்டி அப்பான்னு சுத்தி நின்று ஒப்பாரி வச்சதெல்லாம் பத்தாதா? ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள பயமுறுத்திடுவீங்க போல் இருக்கு. அத்தை, நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட இருங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். சரி கையில. சிஸ்டர், இவளுக்கு ஒன்றும் இல்லை. இவளை காப்பாத்திரலாம்ல? இல்ல மேடம், நாங்க எதுவும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ராணி, கையல் விஷயத்துல நான் உனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்து உன்னை இப்படி படுக்கையா போட்டுட்டேனே ராணி. என்னாலதான் உனக்கு இந்த நிலைமையா? என்னாலதான் நீ இப்படி ஆயிட்டியான்னு மனசு நினைச்சு குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன் ராணி. என்னால முடியல. தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாத. எங்கள்கிட்ட மீண்டு வந்துரு. நான் இப்பதானே சொன்னேன் ஐசியூ வார்ட்ல இந்த மாதிரி அழுக கூடாதுன்னு. பேசாம நீங்களும் போய் வெளியேறுங்க. இல்ல சிஸ்டர், நான் அழுகாம இருக்கேன். நீங்களும் பயந்து பேஷண்ட்டையும் பயமுறுத்தாதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் காமா இருங்க. இல்லைன்னா டாக்டர் வந்து என்னதான் திட்டுவாரு. ஏன் இத்தனை பேரை உள்ள விட்டீங்க, அழுகுறவங்கள உள்ள விடாதீங்கன்னு. இல்ல சிஸ்டர், நான் அழுகல. நான் நிக்கிறேன். என் ராணியை நான் பாத்துக்கிறேன்.
என்ன இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? எலும்பு எடுத்து நல்லா சப்பி சாப்பிடுமா. போதும்ப்பா, வயிறு ஃபுல்லாயிருச்சுப்பா. இப்போ என்ன சாப்பிட்டா உனக்கு வயிறு ஃபுல்லாகிறதுக்கு? ஒழுங்கா சாப்பிடுமா. ஹாஸ்டலில் தான் ஒழுங்கா சாப்பாடு இல்லை, நல்லா சாப்பிட மாட்டோங்கிற. இங்கே பாரு, இருந்த உடம்பு ஒன்றத்தையும் காணா. டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை நல்லா தெம்பா சாப்பிட வேணாமா? அதுக்காக எவ்வளோதான்ப்பா சாப்பிட்றது? சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு முட்டிருச்சு. இங்க ஒருத்தி 9th படிக்கிறேனே, என்ன யாராச்சும் கண்டுக்கிறீங்களா? அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். அடுத்த வருஷம் தானே எழுதணும், இந்த வருஷம் எழுதலையில, இருக்கிறத சாப்பிடு. நீனு நல்லா சாப்பிடுத்த. எல்லாருக்கும் தானே அம்மா செஞ்சிருக்கா. எங்க அவ வந்ததுல இருந்து அம்மா என்ன கண்டுக்கிறதே இல்லப்பா. அப்படிலாம் இல்லடா, 2 பேரும் தான் முக்கியம். நீனு நல்லா சாப்பிடணும், தெம்பா இருக்கணும். அப்பதான் நல்லா வலுவோட படிக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும். டாக்டர்னு அவளுக்கு தான் ரொம்ப இடமா இருக்கு. பாருங்க, நான் ஒரு கலெக்டர் ஆகி எல்லாரோட இடத்தையும் எப்படி பிடிக்கிறேன்னு. பிடிக்கிறேன் பாருன்னு பொறாமையோட பிடிக்க கூடாது. அக்காவோட போட்டி போட்டு படிக்கணும். அவ டாக்டர் ஆயிட்டா நம்ம ஒரு கலெக்டர் ஆயிரணும்னு அப்படியே வெறித்தனமா படிக்கணும். படிப்புல எப்போதும் பொறாம இருக்கக்கூடாது, போட்டி மட்டும்தான் இருக்கணும். அப்ப நான் கலெக்டர் ஆயிட்டா அவ எனக்கு கீழே தானப்பா இருப்பா. பாத்தீங்களா அவ புத்தி எப்படி போகுது? பாத்தீங்களா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா? பாத்தீங்களா இப்படித்தான் இருந்தா என்னத்துக்கு தான் ஆகுறது? சின்ன பிள்ளைய தானே நினைக்கலி, அப்புறம் அப்படித்தானே இருக்குங்க. நம்மெல்லாம் அப்படித்தானே சண்டை போட்டு தானே வளர்ந்தோம். ஆமா, நல்லா சண்டை போடுவோம். நம்ம எதுக்கு சண்டை போடுவோம்? திங்கிறதுக்கு தான் சண்டை போடுவோம். உனக்கு 4 சாக்லேட் இருக்கு, எனக்கு 3 சாக்லேட் தான் இருக்கு. உன் தட்டுல நிறைய இருக்கு, ஏன் தட்டுல கொஞ்சமா இருக்குன்னு அதுக்கு சண்டை போட்டு தான் பார்த்துருக்கான். இப்படி தொட்டு 90க்கும் சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கிட்டா கிடப்பாங்க. நல்லா அக்கா தங்கச்சியே இவளுக்கு என்னன்னு ஒத்துமையா இருந்து பின்னாடி நம்ம காலத்துக்கு அப்புறம் எப்படி வாழ போறாளுகளோ போங்க. நீ எவ்வளோ சண்டை போட்டாலும் மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீல, அது மாதிரி நானும் எவ்வளோ சண்டை போட்டாலும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேம்மா. அடி எங்க காலங்க வேறையா இருந்துச்சு, உங்க காலங்க இப்ப வேற மாதிரில இருக்கு. அப்படியெல்லாம் அண்ணன் தங்கச்சின்னு வாழ்ந்த காலங்களே இப்ப அவாறு இவ்வாறு இல்லாம வந்தவங்க எல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. உங்க காலத்துல எல்லாம் என்னென்ன நடக்க போகுதோ. அக்காலும் இல்லாம தங்கச்சியும் இல்லாம மாமனும் இல்லாம மதனியாலும் இல்லாம போகுது போ. ஆமா ஆமா, சரி சரி, கதை பேசிட்டே இருக்காம சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நிம்மி சாப்பிடுமா. அப்பா எலும்பு மட்டும் நீங்க சாப்பிட்றீங்களா? எலும்பு தான் வலு இருக்கு, அதை லேசா தட்டி விட்டு உள்ள ஒரு சதப்பகுதி இருக்கு பத்தியா, அதை அப்படியே உறிஞ்சி விட்டு சாப்பிடணும். சாப்பிடு. இங்க பாரு, நான் எப்படி சாப்பிட்றேன் பாரு. இப்படி சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு பொழுது வீடு இப்படியே கலகலன்னு சிரிச்ச மீனியா இருக்கேன். நாளைக்கு என் மக காலேஜுக்கு போயிட்டான்னா வீடே வெறிச்சோடி போயிடும். காலேஜுக்கு போறதையே இந்த பிள்ளைகளால தாங்க முடியலையே. கல்யாணம் கட்டி போயிட்டா இந்த பிள்ளைய பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு தெரியலையே மாமா. பேசாம கல்யாணத்தை முடிச்சு மாப்பிள்ளைய வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துருவான், பக்கத்திலேயே வச்சுக்கறலாம்ல. நான்லாம் இங்க இருக்க மாட்டேன்ப்பா. அடே அப்பா, ஏமா? நான்லாம் ஆப்பிரிக்கா, லண்டன், அமெரிக்கான்னு வெளிநாட்டுக்கு போயிருவேன்ப்பா. நான்லாம் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். கலெக்டர் ஆவேன்னு சொன்ன? கலெக்டர் ஆனா இந்த ஊர்ல தான் இருக்கணுமா என்ன? ஆமா, நம்ம ஊருக்கு கலெக்டர் ஆனா நம்ம ஊர்ல தானடா இருக்கணும். அப்ப நான் வெளிநாட்டுக்கு கலெக்டர் ஆகி வெளிநாட்டுக்கு போயிருவேன், இந்த ஊர்ல எல்லாம் இருக்க மாட்டேன்ப்பா. பாத்தீங்களா மாமா இப்பவே எப்படி பிளான் வர்றான்னு? ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைல பெற்றிருக்கோம். ஒரு உள்ள இல்லைனாலும் ஒரு உள்ள கஞ்சி ஊத்தும்னு சொன்னிய பாத்தீங்களா? ஒரு புள்ள இல்லைனாலும்ங்கிறத கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கிறோங்க. ஒண்ணுதான் ஊத்தம், அதுவும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படி, பின்னாடி எப்படியோ. அம்மா என்ன நிம்மி, நீனாவது உள்ளூர்ல இருப்பியா இல்ல நீனும் வெளிநாடு தானா? அப்பா, நான் நம்ம ஊர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் இலவச மருத்துவம் கொடுக்கறதுக்காகவும் தான் நான் டாக்டருக்கே படிக்கிறேன். நான் நம்ம ஊர்ல தான் இருப்பேன், நம்ம மக்களுக்கு தான் சேவை செய்வேன். அப்படி போடுற நிம்மி, அப்படித்தான் இருக்கனே. நம்ம நாட்டில் படிச்சு நம்ம கல்வி மாறாம நம்ம நாட்டிலேயே வேலை பார்க்கணும், நம்ம மக்களுக்காக வேலை பார்க்கணும். அதுதான் உண்மையான படைப்பு. கையிலே அம்சா, அத்தா, அம்மாவை பார்க்கலாமா? இல்லைங்கக்கா, ஐசியூல ஒரு ஆள் தான் அலோடுன்னாங்க, அதான் தேனிக்க வச்சுட்டு வந்தேன். அம்மா அம்மா கையில அழுகாதம்மா, ஒன்றும் இல்லை, அம்மாக்கு கண்டிப்பா சரியாயிரும். கையில நீ தைரியமா இரு, டாக்டர் கன்ஃபார்மா காப்பாத்திருவோன்னு சொல்லவே இல்லைக்கா. இன்னும் 1 day தான் டைம் கொடுத்துருக்காங்க. அம்மா எனக்கு வேணும், அம்மா அம்மா. கையில அழுகாதப்பா, அதெல்லாம் அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. அத்தா அத்தா, உங்க அத்தையோட நிலைமைய பாத்தீங்களா அத்தா? அத்தா, என் நாத்தனார் பிள்ளை என் பிள்ளை மாதிரி, ஜீவா நான் வளர்த்த பிள்ளைன்னு சொல்லுவாங்களே அத்தா. இனிமே யாரத்தான் அப்படி சொல்லுவா? உங்க அத்தை
உங்க அத்தை இனிமே நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியலையாத்தா. அம்மா என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. கையில் அத்தைக்கு ஒன்றும் ஆகாதுமா. இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைனாலும் இதை விட ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கண்டிப்பாக எவ்வளோ செலவானாலும் அத்தையை காப்பாற்றிடலாம் கையல். நீ கவலைப்படாதம்மா. ஆமா கையல், கண்டிப்பா சரி பண்ணிடலாம். நீ தைரியமா இரு, அதெல்லாம் அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. யாரை கேட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் இங்க? மாமா. மாமாவா? யாரா உனக்கு மாமா? நான் உனக்கு மாமாவா? உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்னைக்கு என் பொண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே இந்த மாமான்கிற பந்தமே மொத்தமா முடிஞ்சிருச்சுடா. இதுக்கு மேல யாரை தேடி வந்த மாமான்னு? அத்தையை பார்க்கலாம் இந்த நிலைமையில கிடக்கிறதுக்கு காரணமே நீ தானடா. அவளை மன ரீதியா கஷ்டப்படுத்தி இந்த அளவுக்கு உடல் ரீதியா வீக் ஆக்கி கொண்டுட்டு வந்ததே நீ தானடா. உன்னாலதாண்டா இந்த வயசுல என் பொண்டாட்டி இப்படி ஒரு நிலைமையில கிடக்கா. நானே என் பிள்ளையும் என் பொண்டாட்டியை விட்டுட்டு தனியா தவிக்கிறத என்னால பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக வந்திருக்கியா? என்னம்மா அப்படிலாம் பேசுறீங்க? அத்தை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? போது நிறுத்துடா. நானும் என் பொண்ணும் என் பொண்டாட்டியோட சேர்ந்து போயிருவோமா இல்ல உயிரோட தான் இருப்போமான்னு பாக்குறதுக்காக வந்தியா? என் பொண்டாட்டியை முன்னாடி அனுப்பிட்டு எங்க ரெண்டு பேரையும் பின்னாடி அனுப்புறதுக்காக வந்தியா? அப்பா அம்மா இவனுக்கு தான் அறிவு இல்லாம வந்திருக்கானா? உனக்கும் அறிவு இல்லையா? இதுங்க கூட எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க. உன் அம்மா இந்த நிலைமையில படுக்கிறதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தான். தெரியாதா உனக்கு? மறந்துட்டியா எல்லாத்தையும்? அப்பா நீங்க தானேப்பா சொல்லுவீங்க, இன்னாருக்கு இன்னாரு தானே ஆண்டவன் போட்டு முடிச்சு அதை மனுஷங்களால மாற்ற முடியாதுன்னு. அத்தானுக்கு அம்சாக்கா தான் நல்ல பொருத்தமான ஜோடின்னு ஆண்டவனா பார்த்து முடிவு பண்ணதுக்குப்பா நானும் அம்மாவுமே அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் ஏன்பா இன்னும் அதே நிலைமையில் இருக்கீங்க? மீண்டும் வாங்கப்பா. எனக்கு அம்சாக்காவை அத்தான் கூட பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும், அது மட்டும்தான்ப்பா எனக்கு வேணும். அத்தான் சந்தோஷமா இருந்தா அதுவே போதாதா? எப்படிமா கையில நீ மனசார விரும்பின ஒருத்தனை வேற ஒருத்தி கூட பார்த்தோம் அவன் நல்லா இருக்கணும்னு உன்னால வாழ்த்த முடியுது? விரும்பினது நான் மட்டும் தானேப்பா. ஒரு கை தட்டுனா ஓசை வராதுங்களே, ரெண்டு கையும் தட்டுனா தானேப்பா ஓசை வரும். அத்தானுக்கு அக்கா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேரும் நல்லபடியாக கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வார்த்தைகளால் அவங்கள கொல்றது எந்த விதத்தில்ப்பா நியாயம்? அம்மாவும் நானும் மனசை மாற்றிக்கிட்டது மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்கப்பா. எனக்கான வாழ்க்கை இது இல்லைப்பா. இனிமே இதை பற்றி பேசி என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. கயல் அக்கா, நான் இப்பவும் சொல்கிறேன், அம்மா இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நீங்களும் அத்தானும் காரணம் இல்லைக்கா, நான் தான் காரணம். என்னோட பிடிவாத குணம் தான்க்கா காரணம். என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு அவங்க நினச்சி அழுதழுது இந்த மாதிரி ஆயிட்டாங்க. நான் தைரியமாக இருக்கேங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா கண்டிப்பாக மீண்டு வந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். ராணி அம்மாள் பேஷண்டோட அட்டெண்டர் யாருங்க? நான் தான் சிஸ்டர், என் ஒய்ஃப் தான். கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, கேபினுக்கு வரீங்களா சார்? இந்த வரேன் சிஸ்டர். லேட் பண்ணாதீங்க சார், முக்கியமான மெடிசன் சீக்கிரம் வந்துருங்க. அந்த வரேன் சிஸ்டர். அப்பா என்ன சாப்பிடாம படுத்திருக்கீங்க? அப்பா அப்பா தூக்கம் வந்தா ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே, ஏன் சேர்லயே உட்காந்து தூங்குறீங்க? அப்பா இல்லப்பா தூக்கம் வந்தா ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே, ஏன் சேர்லயே உட்காந்து தூங்குறீங்கன்னு கேட்டேன். தூக்கம் எல்லாம் ஒன்றும் வரல, சும்மா தான் உட்காந்துருந்தேன். சும்மா ஏன்பா உட்காந்துருக்கீங்க? வேலை இல்லைன்னா போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம்ல, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. சாப்பிட கூட இல்லை போல் இருக்கு. வயசான காலத்துல வேலைக்கு திண்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குற அளவுக்கு தான் இந்த குடும்பம் என்ன வச்சிருக்குவாரு, உட்காந்து திண்டுட்டு தெரியறதுக்கு. அவங்க அம்மா வந்து கோவப்படுறதுக்கு என்கிட்ட சத்தம் போடுறீங்க. எல்லாரும் முன்னாடியும் இப்படிதான் என்னை விட்டு கொடுத்து பேசுவீங்களாப்பா? அப்ப அவ பண்ணது நியாயம், நான் பண்ணது தப்புங்கிற மாதிரி ஆயிடாதா? எதை பத்தியும் பேசுறதுக்கு இப்ப நான் தயாரா இல்ல. அந்த அம்மா வடிச்ச கண்ணீருக்கும் அதோட கோவத்துக்கும் நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டியது கட்டாயத்துல இருக்கோம். கண்டிப்பா இன்னையில இருந்து எண்ணி 3 நாள்ல உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன், இதுக்கான தீர்ப்பை கொடுக்குறேன். நீங்க தீர்ப்பு என்ன வேணா கொடுங்கப்பா, ஆனா திரும்ப வந்து வீட்டுக்குள்ள வரணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால அதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது.
யாரை உள்ள அனுப்பணும் யாரை வெளியே போகணுங்கிற வேலையெல்லாம் நீ சொல்லி பண்ண வேண்டியங்கிற அவசியம் இல்லை. இது நான் கட்டின வீடு, என் சொந்த வீடு, என் உழைப்புனால வந்த வீடு. இது இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு. பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு இருக்கோ அதுக்கு மட்டும் கட்டுப்படிஞ்சா போதும். அப்போ எனக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டீங்க அதானே? இப்பெல்லாம் நான் எதையும் பேச விரும்பல. எதா இருந்தாலும் பஞ்சாயத்து வாத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு நீ நிம்மதியா விட்டுரு. இல்ல நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் எங்கிட்டாவது கிளம்பி போயிடுறேன். ஆனா உன இதை தானே சொல்லுவீங்க, வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ட்ரௌசர் ஐயா, ட்ரௌசர் ஐயா. இன்னும் பூசாரி சத்த மாதிரி கேக்குது. இப்பதான் கோயில்ல பாத்துட்டு வரேன். ஐயா ஐயா, ஒரு தப்பு நடந்து போச்சுங்க ஐயா, ஒரு தப்பு நடந்து போச்சு. பூசாரி ஐயா, ஐயா கோயில்ல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுங்க ஐயா, தலைக்கு மீறின ஒரு தப்பு நடந்து போச்சு. சரி, முதல்ல என்ன விவரம்னு சொல்லுங்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஐயா, கோயில் நகைகளை கலட்டி வை, நாளைக்கு பேங்க்ல போய் வைக்கணும்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. ஆமா, அம்மன் கழுத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை மார்கழி மாசம் முச்சூடும் போட்டு தை பொங்கல் முடிஞ்சோட கலட்டுறதானே வழக்கம். அதனாலதான் கலட்டி வைக்க சொன்னேன். நாளைக்கு பேங்குக்கு கொண்டு போகணும்ல. ஐயா ஐயா ஐயா, என்ன ஆச்சு பூசாரி? இப்ப ஏன் அழுகுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு பூசாரி? ஐயா, அம்பாள் போட்டிருந்த நகைய காணும்ங்கய்யா, அம்பாள் நகைய காணோம். பூசாரி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீல? ஐயா, ஆத்தா விஷயத்துல நான் எங்க ஐயா விளையாட போறேன்? உண்மையாவே அம்மன் நகைய காணோம். என்ன பூசாரி ஐயா விளையாண்டுட்டு இருக்கீங்க? உங்களை மீறி அம்மன் நகை எங்க போயிருக்க போகுது? கோவில்ல 24 மணி நேரமும் நீங்க தானே இருந்திருப்பீங்க. ஐயா, கோவில்ல 24 மணி நேரமும் சன்னதி பக்கத்துல இருக்கிறது நான் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நடசாத்திர நேரத்துல போய் பார்த்தா அம்மன் கழுத்துல கிடந்த நகைய காணும்ங்கய்யா. கிரீடத்துல இருந்து மூக்குத்தி வரைக்கும் ஒண்ணு இல்லாம காணாம போயிருச்சு. பூசாரி, என்ன இதெல்லாம் பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மன் நகை உங்களை மீறி எங்க போயிருக்கோம்? ஐயா, சத்தியமா சொல்றேன், அம்மன் நகை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. நட சாத்தும் போது நம்ம பங்கஜமா மட்டும்தான் வந்து கடைசியா சாமி கும்பிட்டாங்க. அவங்களுக்காகத்தான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா திறந்து வச்சிருந்தேன். அவங்க போனதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், நகைய காணுங்க ஐயா. உங்களோட அஜாக்கிரதையினால கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தர்கள் மேல பழிய போடுறீங்களா? இல்ல டவுசர் ஐயா, உங்ககிட்ட நான் பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்துலயே பங்கஜம்மா அழுதுகிட்டே கோயிலுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு, நான் அம்மனை பார்க்கணும்னு சொன்னாங்க. நடசாத்த நேரம் ஆயிருச்சு, இப்பெல்லாம் அம்மனை பார்க்க முடியாது, காலையில வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா மனக்கவலையை தீர்க்கறதுக்கு ஆத்தாட்ட வந்து நிக்கணும்னு அழுகும்போது என்னால ஒன்றும் பண்ண முடியலங்க ஐயா. அதான் சரி சாமியை பார்த்துட்டு வாங்க, நான் போய் புடவைய மடிச்சு வைக்கிறேன்னு அம்மன் புடவைய மடிக்க அம்மன் ரூமுக்கு போயிட்டு வந்து பார்த்தா நகைய காணோம், பங்கஜம்மாவையும் காணோம். சரி, வழிய கிடைச்ச தேங்காய் எரிச்சு கோயிலுக்கு உடைச்ச கதையா? வழியில போறவங்க வர்றவங்க மேலாம் பழிய தூக்கி போடாதீரு. அந்த அம்மன் உங்களை கண்கூடா பார்த்துக்கிட்டே இருக்கா. கோயில் நகைக்கு நீங்க தான் பொறுப்பு. சரி ஐயா, அந்த சுப்பிரமணியோட அம்மா பங்கஜத்தையா சொல்றீங்க? அதுவா கடைசியா வந்துச்சு? ஆமா ஆமாங்க தம்பி, அந்த மாதம் வந்தாக. அழுது கண்ணீரோட வரும்போது என்னால அம்மனை பார்க்க முடியாதுன்னு துரத்த முடியுங்களா? அதனாலதான் போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டு. அப்பா, அந்த அம்மா காலையில நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்டுச்சுப்பா. என்னடா உளர்ற? உளரலப்பா, காலையில என் பிரச்சனையை துக்கம் விசாரிக்கிறது மாதிரி விசாரிக்க வந்து சும்மா சாதாரணமா 25 லட்சம் கொடுன்னு அசால்ட்டா கேட்டுச்சு. ஏன் அவ்வளோ பெரிய அமௌண்ட், என்ன விவரம்னு விசாரிச்சதுக்கு வீடு ஏதோ கடன் பட்டு மூழ்க போறதாகவும் வட்டிக்காரன் வீட்டை கையெழுத்து போட்டு எழுத்துக்கிற போறதாகவும், எனக்கு அதனால கொஞ்சம் பணம் வேணும், என் வீட்டுக்காரு வாழ்ந்த வீடு, அதை நான் எப்படியாவது மீட் ஆகணும்னு பயங்கரமா அழுது கேட்டுச்சுப்பா. நான் பிடிச்சி கத்தி விட்டு அனுப்பிட்டேன். என்னடா சொல்ற? அப்பா, அந்த கிழவி விஷயத்துல போய் சொல்லி எனக்கு என்னப்பா கிடைக்க போகுது? அந்த கிழவிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு என்னவோ அந்த கிழவி என்கிட்ட பணம் கேட்டதுக்கும் வீடை வட்டிக்கார மூழ்கடிக்க போறதுக்கும் இந்த கோயில் நகை காணாம போனதுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு தோணுதுப்பா. அந்த கிழவி மேல ஒரு டவுட் வரலையா உங்களுக்கு? அப்படியெல்லாம் எடுத்த கவுத்தோன்னு யார் மேலேயும் பழி போட முடியாது. கோயிலுக்கு எத்தனையோ பேர் சாமி கும்பிட வருவாங்க. அதுக்காக சாமி கும்பிட வந்தவங்க மேலே எல்லாம் பழிய தூக்கி போட்டா என்னடா ஆகுறது? ஐயா, கடைசியா வந்தது அந்த அம்மா தானுங்களே, வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு வரல.
அப்படியெல்லாம் ஏனாதானான்னு யார் மேலேயும் பழி போட்டுற முடியாது பூசாரி. என்ன ஏதுன்னு தீர விசாரிக்கணும். காணாம போனது கோயில் நகை. இதுல ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கு. எல்லாரையும் முதல்ல பஞ்சாயத்தை கூட்டி உடனே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காங்கணும். யாரு கோயில் நகையை திருநாங்கிறவங்களை கண்டுபிடிச்சு உடனே போலீஸ்ல ஒப்படைச்சு கோயில் நகையை மீட்டு கொண்டுட்டு வரணும். அதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க. சரிங்க ஐயா. பூசாரி ஐயா, இது ஊர் மக்கள் சம்பந்தப்பட்ட பொது விஷயம். ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஊர்ல இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்கு. இதை சாதாரணமாவோ சும்மாவோ விடக்கூடாது. அம்மனோட நகை, அதுவும் ஆத்தாளோட கோவத்துக்கு ஆளாகிற அந்த கல்லனை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். அதனால குடும்பத்துல ஒரு ஆள் கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு வரணும்னு முடிவா சொல்லிருங்க. சரிங்க ஐயா. என்ன ஒரு தைரியம் இருந்தா ஆத்தாவோட நகையிலேயே கை வச்சிருப்பாங்க. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது பூசாரி. யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி, சும்மா விட போறதில்ல.